ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டோட சீரியஸில் இருக்கிறோம். ஐ திங்க் பார்ட் 5ல் இருக்கிறோம். ஓகே, பார்ட் 5ல் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஜெக்ட், அரே, இது ரெண்டையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மற்றபடி இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அன்கமெண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அது இல்லைன்னா நான் வந்துட்டு கடைசியாக சொல்கிறேன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டேன், இதையும் கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, தென் இப்போது ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஒரு செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் மீன்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஓட்டர் ஐடி விட ஆதார் வச்சுக்கலாம். ஆதார் கார்டில் இமேஜஸில் இப்படி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? இப்போ இது கூட எடுத்துக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேமு, யாரோட சன், இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இங்கே வந்துட்டு வேரியபிள் அசைன் பண்ணணும். லெட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், யூசர் கிடையாது, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பப்ளிக். ஓகே, பப்ளிக். இது வந்துட்டு இந்த கர்லி பிரேஸ்குள்ளே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? இந்த கர்லி பிரேஸ்குள்ளே இருக்க எல்லாமே ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கீ. ஓகே, கீ, இது வேல்யூ. ஓகே, கீ வேல்யூ. ஓகே, இப்படி தான் வந்துட்டு நம்ம அசைன் பண்ணுவோம். இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு கீயும் வேல்யூவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் கீ என்ன போடுறேன் அப்படின்னா, நேம் கோகு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நேம்க்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த், இல்லை ஏஜ்னு ஏஜ் 27. இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணுது. அது என்ன எரர்னா, எக்ஸ்பெக்டட், கமா எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இந்த வந்துட்டு கமா போட்டு க்ளோஸ் பண்ணால் இது போயிடும். அதே மாதிரி இது வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு அட்ரஸ். ஓகே, அட்ரஸ் வந்துட்டு மகாராஜபுரம் போட்டுக்க, எம்புரம், மகாராஜபுரம். ஓகே, இதுதான் வந்துட்டு எங்கள் ஊர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் என்ன போட்டிருந்தாங்க, சன் ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு ஃபாதர். ஓகே, ஃபாதர், அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஓகே, இதோட வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சு. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன், நமக்கு எம்டியாக இருக்குது. ஓகே, இப்போ லாகில் பப்ளிக் டாட் நம்ம அசைன் பண்ண வேல்யூலாம் வரும். இப்போ என்னோட நேம், இப்போ சேவ் பண்ணால் என் நேம் வருது. ஓகே, இங்கே வந்துட்டு ஃபாதர், சேவ், எங்கள் ஃபாதர் நேம் வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, பட் அதை விட இது வந்துட்டு ஒரு நான் அதை சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பலை. இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் பெட்டர் ஆப்ஷன். இதையே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபாதருக்குள்ள அவரோட ஆக்குபேஷன் இதெல்லாம் வந்துட்டு போடுறோம் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எழுத முடியும். அப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நேம்
இது ஸ்ட்ரிங். ஓகே, இங்கே வந்துட்டு ஏஜ் 55. ஓகே, போதும், இது போதும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இப்போ ஃபாதரோட நேம் எப்படி எடுப்பீங்க? இப்போ நான் சேவ் பண்ணால் என்ன வருது பார்ப்போம். அப்போ ஃபாதருக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் ஃபாதரோட நேமு ஏஜ் ரெண்டுமே இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, பப்ளிக்கில் ஃபாதரில் டாட் நேம் அப்படி கொடுத்து சேவ் பண்ணால் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இப்படி தான் வந்துட்டு ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தவங்க வேல்யூ. இப்போ இதில் வந்துட்டு அவருக்கு இப்போ எங்கள் ஃபாதர் இருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்துட்டு ஒய்ஃப் அப்படின்னா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒய்ஃப், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அவங்க நேம் செல்வராணி அப்படின்னு கொடுக்குறேன். இதுவும் வந்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது மாரிச்சாமி ஃபாதர், அவரோட ஒய்ஃபோட நேம் ஒய்ஃப் டாட் நேம் அப்படி கொடுத்து சேவ் பண்ணால் இங்கே வந்துச்சு. பார்த்தீங்களா? அப்போது மல்டிஃபுல் அரேக்குள்ளே எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஆப்ஜெக்ட். இது வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் ஃபேமிலியில் போட்டு, இப்போ உங்கள் தாத்தா பேர் போட்டு, உங்கள் தாத்தாவுக்கு வந்துட்டு எத்தனை பசங்க, அந்த பசங்களில் நீங்கள் யாரோட பசங்க, அந்த பசங்களில் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஓகேவா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். அப்புறம் வந்துட்டு அரே, இது வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அரேல வந்துட்டு let colors equal to அரே வந்துட்டு இந்த இது கர்லி பிரேஸ், இது இந்த பிராக்கெட்டுக்குள்ளே போடுவோம். ஓகேவா? ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே. இதில் வந்துட்டு கலர்ஸில் வந்துட்டு ஒயிட், இது ஸ்ட்ரிங் ஒயிட், black, அப்புறம் வந்துட்டு ரெட், கிரீன். இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக கம்மா போட்டிருக்கேன். அதே மாதிரி கம்மா போடணும். போடலைன்னா என்ன ஆகும்? எரர் வரும். ஓகே, ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கலர்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு எடுக்க முடியுமா அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். லாக் கலர்ஸ் இப்போ சேவ் பண்ணால் இது இதுக்குள்ளே வருது. இதில் வந்துட்டு இந்த நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. அரேயில் நம்ம எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம ஜாவாஸ்கிரிப்டை கேட்டோம்னா 4ன்னு சொல்லும். ஓகே, லென்த் 4. பட் இதை நம்ம கவுண்ட் பண்ணுறது ஒயிட் 0, பிளாக் 1, ரெட்டு 2, க்ரீன் 3 அப்படி தான் எடுத்துக்கிறணும். இதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும். ஓகே, லென்த் எவ்வளோனா 4ன்னு போட்டிருக்கு. ஓகே, இவ்வளோ தான். இந்த லென்த்தையும் நம்ம பார்க்கணும்னா அது சின்னதாக ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. டாட் லென்த் அப்படி போட்டோம்னா அப்படி 4 அப்படின்னு வந்துருச்சா? இவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் இந்த ஒயிட்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதே இதுக்குள்ளே 0 அப்படி போட்டு சேவ் பண்ணால் ஒயிட். இதில் வந்துட்டு நம்ம இது மட்டும்தான் பண்ண முடியுமான்னு அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு கலர்ஸில் ப்ராக்கெட்டில் 5th ஒரு நம்பர் போடுறேன். ஓகே, 10ன்னு போடுறேன். 10ன்னு போட்டு இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இதில் வந்துட்டு கலர்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு 5ஆவதுல போட்டிருக்கேன். பட் நமக்கு 4வது எம்டின்னு அதே கிரியேட் பண்ணிவிட்டு 5ஆவது வந்துட்டு 10ன்னு போட்டுருச்சு. 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ இந்த 10th வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்பராக ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்துட்டு இந்த நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ
ஸ்ட்ரிங்கு மட்டும் இல்லை, நம்ம வாட் எவர் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு அரேஸில் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சுன்னா போதும். அகைன் நம்ம அடுத்தடுத்து போகிறப்போ வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த டாப்பிக்கில் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்த டாப்பிக்கில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு செங்கலாக நம்ம கட்டி தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இந்த ஜன்னல் எதுக்கு வைக்கிறோம், இந்த ரூஃப் எதுக்கு போடுறோம், இந்த பில்லர் எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு பில்டிங்கை எடுத்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பில்லர் இதை போடுறதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு போட்டு கற்றுக்குங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு போகிறப்போ அடிஷ்னலாக நம்ம ஒவ்வொன்றா போகிறப்போ நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறப்போ தெரியும். ஓகே, சின்ன சின்னதாக நம்ம பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு இதுலேயும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்டு. ஓகே, இதில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் நான் டிக்ளேர் பண்ணுறேன். நம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை போட்டு இதுக்குள்ளே ஒரு நம்பரை நம்ம ப்ளஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா லாகில் என்ன பண்ணுறேன், 1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இதை நான் இப்போதைக்கு இந்த இதை வந்துட்டு எனக்கு ஒன்றுமே வராது. ஓகே, எனக்கு ஒன்றுமே வரல. ஏன் ஒன்றுமே வரல அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அப்போது ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு இங்கே கால் பண்ணுறேன். இங்கே இப்படி கால் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணால் எனக்கு 1ங்கிறது வருது. ஓகே, இங்கே 1ங்கிறது வருது. இப்போ வந்துட்டு லெட்ஸே இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் கீழே க்ரியேட் பண்ணுறேன். இது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நேம்னு மாற்றிக்கிறேன். இதையும் நேம்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போது இதை நான் கால் பண்ணியிருக்கேன். இது இந்த இடத்துல வந்துட்டு நான் நேமுக்கு பதிலாக இங்கே நேம்னு போட்டு let name is equal to கோகுல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நான் நேமை கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணால் எனக்கு இங்கே என்னோடய நேம் வந்துருச்சு. ஸோ இப்போது இது வந்துட்டு ஒரு யூசருக்குன்னா இந்த மாதிரி பண்ணலாம். அப்போது அடிஷ்னலாக நிறைய யூசர் வர்றப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த நேமை எடுத்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிடுங்க. ஓகே, போட்டாச்சு. அப்போது இதுக்கு வேல்யூ எங்கே கொடுக்குறது, இந்த வேல்யூவை எடுத்து இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ சேவ் பண்ணால் இப்போயும் கோகுல்னு வருது. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நேம் இங்கே இதே ஃபர்ஸ்ட் நேமை காப்பி பண்ணி ஹாய் ஐ ஆம். இப்போ கன்கார்டினேட். இப்போது இந்த இது வந்து இது பேர் வந்துட்டு கன்கார்டினேட். ஓகேவா, இங்கே ஒரு ஸ்பேஸ் இப்படி கொடுக்கலாம். இல்லைன்னா இங்கே இப்படி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் இங்கே ஒரு ப்ளஸ்ஸை போட்டு ஓகே இப்படி கொடுத்துருவோம். ஓகே, இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற வேல்யூ இதுவாக இருக்குது. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஹாய் ஐ ஆம் கோகுல் அப்படின்னு வந்துருச்சா, இவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு வேல்யூவை இதுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனோட ஒரு இது. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மல்டிபிகேஷன் டிவைட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு சப்ட்ராக்ஷன் எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்கே இதை நான் எடுத்துடுறேன். இந்த இடத்துல num1 ப்ளஸ் num2 அப்படின்னு போட்டு இதே num1 num2
காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு இந்த ப்ளஸ்ஸை தூக்கிட்டு இங்கே நான் கமா போடுறேன். ஓகே, போட்டுட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் 5,5 உங்களுக்கு ஆன்சர் தெரியும் 10 அப்படின்ட்டு. ஓகே, இப்போது நான் சேவ் பண்ணுறேன். இங்கே 10ன்னு வந்துருச்சா? இதில் நீங்கள் என்ன ஹோம்ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதில் வந்துட்டு மாற்றி மாற்றி உங்களுக்கு இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு சப்ட்ராக்ஷன் மல்டிபிகேஷன் இதெல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த இதில் ஃபங்க்ஷனில் இந்த நேமுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து வேறு ஒரு நேம் வேறு உங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் கொடுத்து இந்த இடத்துல வேறு கண்டென்ட் கொடுத்து இதெல்லாம் வந்து போட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அகைன் வந்துட்டு நம்ம வீடியோ பாருங்கள். அப்பையும் புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.